Hi friends, banking and services நாலே நமக்கு நிறைய doubts இருந்துக்கிட்டே இருக்கும். எது best savings account, category wise நல்ல savings account எது and உங்களுக்கு எந்த savings account aptா இருக்கணும்னு இன்னைக்கு பார்க்கலாம். Friends, இது நியூ ஜானடெக். நம்ம சேனலை முதல்ல பார்க்குற வியூவர்ஸ் ரெட் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை நோட்டிஃபிகேஷனுக்காக கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்லையும் நம்ம மினிமம் பேலன்ஸ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஒரு பேங்க்ல 10,000, இன்னொரு பேங்க்ல 25,000 அண்ட் வேற பேங்க்ல இதை விட அதிகமாக மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அக்கௌண்ட்டோட மினிமம் பேலன்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இதில் கிடைக்கிற பெனிஃபிட்ஸும் மாறும். பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற கேட்டகரி வைஸ் எந்த அக்கௌண்ட் உங்களுக்கு ஆப்டாக இருக்கும்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜீரோ பேலன்ஸ்னு பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் சாய்ஸ் SBI சேவிங்ஸ் அக்கௌண்ட். இதே அக்கௌண்ட்டோட மெரிட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ மெயின்டெனன்ஸ், NETF, RTGS, IMPS அண்ட் UPI டிரான்சாக்ஷன் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் UPI, எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாண்டர்டு UPI லிமிட், அதாவது 10 UPI per day லிமிட் அப்ளிகபிளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் ஃப்ரீ டெபிட் கார்டு உங்களுக்கு கிடைக்கும். இந்த SBI ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் டிமெரிட்ஸ்னு பார்த்தா விர்ச்சுவல் டெபிட் கார்டு கிடைக்காது. SBI பேங்க் சர்வீஸ் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்காது அண்ட் கஸ்டமர் கேர் சர்வீஸ்க்கும் இது பொருந்தும். அக்கௌண்ட்டை நம்ம ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு முறை நம்ம SBI பிரான்ச்சை கண்டிப்பாக விசிட் பண்ணியே ஆகணும். ஜீரோ பேலன்ஸ் கேட்டகரியில் நம்ம நெக்ஸ்ட் சாய்ஸ் கோட்டக் மஹேந்திராவோட கோட்டக் 811. ஜீரோ பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ், NETF, IMPS, UPS, RTGS ஃப்ரீயாக கிடைக்கும். ஃப்ரீ விர்ச்சுவல் டெபிட் கார்டு இருக்குது. இது ஃபுல்லி டிஜிட்டல் அக்கௌண்ட், வீடியோ KYC ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பேங்க் பிரான்ச்சை விசிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டிமெரிட்ஸ்னு பார்த்தா பெர் மந்த் 20 UPI தான் ஃப்ரீ. அதுக்கு மேலே டிரான்சாக்ட் பண்ணும்போது சார்ஜஸ் அப்ளை ஆகும். கோட்டக் மஹேந்திராவோட சர்வீஸ் ஏரியா லிமிட்டடாக இருக்கிறதுனால எல்லா ஏரியாலையும் இந்த சர்வீஸ் கிடைக்காது. இந்த ரெண்டுமே மேஜர் ட்ராபேக்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 10,000 மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற கேட்டகரியில் IDFC ஃபர்ஸ்ட் விசா கிளாசிக் டெபிட் கார்டு அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டில் மினிமம் 10K பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். லைஃப் டைம் ஃப்ரீ விசா கிளாசிக் டெபிட் கார்டு நமக்கு கிடைக்கும். NETF, RTGS, IMPS, UPI ஃபுல்லி ஃப்ரீ ஃபார் லைஃப் டைம். ஃபுல்லி டிஜிட்டல் அக்கௌண்ட், வீடியோ KYC ஆப்ஷன் இருக்குது. இந்த அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுற அமௌண்ட்க்கு 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் தராங்க. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். டிமெரிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் பெருசாக இல்லை. அப்படி சொல்லியே ஆகணும் அப்படின்னா சர்வீஸ் ஏரியா லிமிட்டட், அவ்வளோதான். நெக்ஸ்ட் 25,000 பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் கேட்டகரின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் IDFC ஃபர்ஸ்ட் விசா சிக்னேச்சர் டெபிட் கார்டு அக்கௌண்ட். இதில் ஸ்ட்ராங் சைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டட் விசா சிக்னேச்சர் டெபிட் கார்டு, ATM டிரான்சாக்ஷன்ஸ், NETF, RTGS, IMPS, UPI ஃபெசிலிட்டி, ஃப்ரீ டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச்சஸ், பை ஒன் கெட் ஒன் மூவி டிக்கெட் ஆஃபர், ஃபுல்லி டிஜிட்டல் அக்கௌண்ட் வித் வீடியோ KYC அண்ட் 7% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. இதில் டிமெரிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெபிட் கார்டில் ரிவார்டு சிஸ்டம் இல்லை அண்ட் சர்வீஸ் ஏரியாவும் லிமிட்டட். 25Kல நம்ம செகண்ட் சாய்ஸ் HDFC பேங்க் சேவிங்ஸ் மேக்ஸ் அக்கௌண்ட். இதில் எந்த டெபிட் கார்டு ப்ரிஃபர் பண்ணாலும் லைஃப் டைம் ஃப்ரீ டெபிட் கார்டு ஆஃபர் பண்ணுறாங்க. அன்லிமிட்டட் ATM டிரான்சாக்ஷன், NETF, RTGS, UPI ஃப்ரீயாக கிடைக்கும். டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது கேஷ்பேக்கும் கிடைக்கும். ஃபுல்லி டிஜிட்டல் அக்கௌண்ட், வீடியோ KYC இருக்கிறதுனால ஆன்லைன் மூலமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் மேஜர் டிமெரிட் என்ன அப்படின்னா IMPS ஃப்ரீ இல்லை அண்ட் பெர் மந்த்துக்கு 20 UPI டிரான்சாக்ஷன் லிமிட் தான் ஃப்ரீ. அடுத்ததாக 1 lakh பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் கேட்டகரியில் பெஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா HDFC பேங்கோட கிளாசிக் அக்கௌண்ட். கிளாசிக் ரிலேஷன்ஷிப் மேனேஜர், லைஃப் டைம் ஃப்ரீ டெபிட் கார்டு, அன்லிமிட்டட் ATM டிரான்சாக்ஷன்ஸ், ஃப்ரீ NETF, RTGS அண்ட் UPI டிரான்சாக்ஷன், டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ், கேஷ்பேக். சப்போஸ் உங்களால் 1 lakh அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ண முடியலனாலும் நான் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இல்லை. ஃபேமிலி பேங்கிங் ஃபெசிலிட்டி, லாக்கர் ரெண்ட்டில் 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் வேறு சில பேங்கிங் ப்ராடக்ட்ஸ்க்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது. டிமெரிட்ஸ்னு பார்த்தோன்னா IMPS ஃப்ரீ இல்லை அண்ட் பெர் மந்த் 20 UPI டிரான்சாக்ஷன் தான் ஃப்ரீ. அடுத்ததாக 2 lakh கேட்டகரியில் பார்த்தோம் அப்படின்னா HDFC பேங்க் ப்ரிஃபர்ட் அக்கௌண்ட். இதில் ப்ரிஃபர்டு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் நமக்கு கிடைப்பாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி HDFC கிளாசிக் அக்கௌண்ட் மாதிரியான ஆஃபர்ஸ் நமக்கு கிடைக்கும். லாக்கர் ரெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 50% டிஸ்கவுண்ட் அண்ட் கிளாசிக் அக்கௌண்ட்டை விட அதிகமான டிஸ்கவுண்ட்ஸும்
கிடைக்கும். இதுலயும் கிளாசிக் மாதிரியே ஃப்ரீ IMPS இல்லை அண்ட் per monthக்கு 20 UPI டிரான்சாக்ஷன் தான் ஃப்ரீ. 2L கேட்டகரியில் நம்ம செகண்ட் சாய்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் ப்ரையாரிட்டி அக்கௌண்ட். ப்ரையாரிட்டி ரிலேஷன்ஷிப் மேனேஜர் லைஃப் டைம் ப்ரையாரிட்டி டெபிட் கார்டு, ஃப்ரீ NETF, RTGS அண்ட் UPI டிரான்சாக்ஷன், டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச்சஸ், மூவி டிக்கெட்ஸில் 25% டிஸ்கவுண்ட், நோ நான் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், ஃபேமிலி பேங்கிங் ஃபெசிலிட்டி, லாக்கர் ரெண்ட்டில் 25% டிஸ்கவுண்ட் அண்ட் அதர் பேங்கிங் ப்ராடக்ட்ஸ்லையும் டிஸ்கவுண்ட் இருக்குது. டிமெரிட்ஸ்னால் டெபிட் கார்டில் ரிவார்ட் சிஸ்டம் அந்த அளவுக்கு இஃபெக்டிவாக இருக்காது. நெக்ஸ்ட் 10 lakhs ப்ளஸ் டோட்டல் ரிலேஷன்ஷிப் வேல்யூ மெயின்டைன் பண்ணுறவங்க கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் சாய்ஸ் HDFC பேங்க் இம்பீரியா அக்கௌண்ட். இதில் 10 lakh சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணணும் அண்ட் பேங்க் கூட 30 lakh ரிலேஷன்ஷிப் வேல்யூ மெயின்டைன் பண்ணணும். இம்பீரியா ரிலேஷன்ஷிப் மேனேஜர் லைஃப் டைம் ஃப்ரீ டெபிட் கார்டு, அன்லிமிட்டட் ATM கார்டு, கேஷ்பேக், NEFT, RTGS அண்ட் UPI, டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச்சஸ், ஃப்ரீ லாக்கர், டிமேட் அக்கௌண்ட்டில் நோ NMC சார்ஜர், நான் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இல்ல, ஃபேமிலி பேங்கிங் ஃபெசிலிட்டி, பேங்க்ஸோட மற்ற ப்ராடக்ட்ஸ் லைக் லோன் ஆர் அதர்ல டிஸ்கவுண்ட் ப்ரிஃபர்ட் அக்கௌண்ட்டை விட அதிகமாகவே கிடைக்கும். டிமெரிட்ஸ் பார்த்தோம்னா IMPS ஃப்ரீ இல்லை அண்ட் per monthக்கு 20 UPI டிரான்சாக்ஷன் தான் ஃப்ரீ. நெக்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்கோட பயனியர் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்லையும் 10L சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக இருக்கணும் அண்ட் 30 lakhs ரிலேஷன்ஷிப் வேல்யூ பேங்க் கூட இருக்கணும். பயனியர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் லைஃப் டைம் பயனியர் டெபிட் கார்டு, ATM டிரான்சாக்ஷன், 0 markup charges, reward points, domestic airport launches, free NETF, RTGS and UPI transaction, no non-maintenance charges, family banking facility, free locker, banking products, discount, luxury privileges கிடைக்கும். பட் இந்த பேங்கோட சர்வீஸ் லிமிட்டட் ஏரியாவில் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் ICICI பேங்கோட வெல்த் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட். இதில் 25 lakh ரிலேஷன்ஷிப் வேல்யூ டோட்டலாக மெயின்டைன் பண்ணணும். வெல்த் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் லைஃப் டைம் வெல்த் டெபிட் கார்டு, அன்லிமிட்டட் ATM transaction, free NETF, RTGS and UPI transaction, free domestic airport launches, no non-maintenance charges, ஃபேமிலி பேங்கிங் ஃபெசிலிட்டி, பேங்க்கோட அதர் ப்ராடக்ட்ஸில் டிஸ்கவுண்ட்னு கிடைக்கும். டிமெரிட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா வெல்த் டெபிட் கார்டில் கிடைக்கக்கூடிய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட் ப்ராபப்ளி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ண பேங்க்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு சில பேங்க்கோட ஏரியா லிமிட்னால நம்மளால் ஆப்ட் பண்ண முடியாது. ஏதாவது பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்ட்டோட ரிவ்யூ உங்களுக்கு செப்பரேட்டாக வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எகைன் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்டே கனெக்டட். குட் பை அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.